தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் கடன் திட்டங்கள் குறித்தான ஆய்வுக் கூட்டம் நாகப்பட்டினம் மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழக தலைவர் காஜா முஹைதீன் தலைமை வகித்தார். மேலாண்மை இயக்குநர் வெங்கடேஷ், மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். 2023-24 நிதியாண்டில் 72 நபர்களுக்கு ரூபாய் 51.50 லட்சம் மதிப்பில் டாப் செட்கோ கடன்களும், சிறு குறு விவசாயி ஆழ்குழாய் அமைப்பதற்கான மானியத் தொகை ரூபாய் 50,000 மதிப்பில் ஒரு நபருக்கும், 5 பயனாளிகளுக்கு இலவச தையல் இயந்திரம், 3 பயனாளிகளுக்கு சலவை இயந்திரம் ஆகியவற்றை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழக தலைவர் காஜா முஹைதீன் வழங்கினார். இந்நிகழ்வில் தமிழக தாட்கோ கழக தலைவர் மதிவாணன், கீழ்வேலூர் தொகுதி எம்எல்ஏ நாகை மாலி, நாகப்பட்டினம் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து, மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அனைத்து துறைகளிலிருந்தும் வருகிற அனைத்து அலுவலர்களையும் அனைத்து உறுப்பினர்களையும் வருக என வரவேற்று கண்ணோட்டத்தை காண வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஆய்வுக் கூட்டம் நடத்தப்படுகிறது. இந்த ஆய்வுக்கின் பின் நேரடியாக பயனாளிகளை கூட போய் சென்று பார்க்கக்கூடிய ஒரு நம்ம நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதற்கண் திருமதி லதா அவர்களை, மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸ் அவர்களை ஒரு சிறப்பு கண்ணோட்டம் இந்த அனைத்து ஆய்வுக் கூட்டத்தின் வருகின்றிருக்கும் அனைத்து ஊழியர்களுக்கு கூற சொல்கிறேன். வெறுமே கடன் திட்டங்கள் பொதுக்கடன் திட்டம் மற்றும் குழு கடன் திட்டம். பொதுக்கடன் எதுக்கு கொடுக்குறோம்னா சிறு தொழில் மற்றும் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதிகபட்சமா அந்த கடன் 15 லட்சம் வரை தரும். ஆண்டு வட்டி விகிதம் அதுல 7 முதல் 8% வரை. திரும்ப செலுத்த காலம் 3 முதல் 5 ஆண்டுகள். செய்யக்கூடிய பயனாளிகளை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம இதுக்குள்ள கொண்டு வரது நம்ம முடிச்சிருக்கோம். அப்பதான் நம்ம குவான்டிட்டி மட்டும் இல்லை, குவான்டிட்டி as well as quality of the beneficiary and the கொடுக்கக்கூடிய சப்சிடிகளை நம்ம என்ஷூர் பண்ண முடியும். கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு பரிசீலனை செய்யுங்க. அதை கொஞ்சம் இணைப்பதிவாளர் அதே நம்ம மாண்புமே சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இந்த திட்டத்தை பற்றி சொல்லுங்க. ஏன்னா நிறைய இடத்துல நீங்க இந்த முன்னேற்றம் செய்ய வேண்டும் என்பது நோக்கத்தோடு அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிற அரசு இந்த திராவிட மாடல் அரசு உங்களுக்கு தெரியும். இன்னும் சிறப்பாக நம்முடைய இந்த கழகத்தினுடைய தலைவர் ராஜாவுக்கு இன்றைக்கு ஏதோ ஃப்ரீயா இருக்க நேரம் நினைக்கிறேன். முதலமைச்சர் இருந்தால் அப்படி நம்ப முடியாது. முதலமைச்சருடைய அந்த நிழலிலே அவர் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட தனக்கு இருக்கக்கூடிய பணிகளை இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் சந்தித்து ஒரு ரிவ்யூ நடத்தி இந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு சுலபமாக நன்மை கிடைக்க வேண்டும் செய்வதற்காக வந்திருக்கிறார். நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன எண்ணுகிறாரோ அதை செய்து முடிக்கக்கூடியவர்தான் நம்முடைய கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற ராஜா அவர்கள். அதேபோல நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்கள் வந்த காலத்திலிருந்து ஒரு சிறப்பாக எல்லா துறைகளுக்கும் சிறப்பான பணி ஆற்றக்கூடியவராக இருக்கிறார். அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிகாரிகளை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அல்லது உங்களுடைய துறையை கடன் கொடுக்கிறதான்னு கேட்டேன். டிஆர் சொன்னாங்க, இல்லைங்க கூட்டுறவுத்துறை தான் கடன் கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கூட்டுறவுத்துறையே இந்த கடனை வழங்கினா நல்லது, ஏன்னா அது நடக்கும். வங்கி மேலே எங்க போன்றவர்களுக்கெல்லாம் நம்பிக்கை கிடையாது. எந்த துறை இருந்தாலும் வங்கியில கடன் கேட்டோம்னா அவங்க எழுதி 10 லட்சம் 15 லட்சம் பேப்பர்ல கையில கொடுத்துறாங்க. நான் வங்கிக்கு போனா எந்த வங்கி மேலாளரும் அந்த உத்தரவை மதிப்பதே இல்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால திட்டங்கள், நல்ல திட்டங்கள், நல்ல சட்டங்கள் அது நடைமுறைக்கு வருகிற பொழுது இப்படியான ஒரு பெரிய அந்த திட்டங்களினால் பயனடையக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய சங்கடம் விடுது. தாட்கோ தலைவர் அவர்களுக்கும் தெரியும், உங்க துறையில இருந்தும் நிறைய பேருக்கு இதெல்லாம் செய்யறாங்க. வங்கிகள் கடன் கொடுக்கறதுல சிரமம் இருக்கு என்பதை அவரும் புரிந்து அவரும் வங்கி மேலாளர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. அது ஒரு புறம் இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம துறையை கடன் கொடுப்பதனால இது நீங்க செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விவசாய மாவட்டம், தொழில்துறை இல்லாத மாவட்டம். அப்ப இது மாதிரியான அந்த தொழில் வளர்ச்சிக்கு இந்த துறை உதவி செய்து
திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இதனால் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்கணும்னு சொல்லி எத்தனை மகளிர்களுக்கெல்லாம் அது பொற்காலம் இது. காலேஜ் சிற்றுண்டிலாம் மாணவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பொற்காலமாக இப்போ நடந்துட்டு இருக்குது. இப்போ தொழில் வளத்தை முதல் மாநிலமாக கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இப்போ வெளிநாடு சென்றிருக்கிறாங்க. சகோதரர் சொன்னார், எப்படி நிவர்த்தி பண்ணணுங்கிறதுல நாங்கள் முழு முயற்சியாய் செயல்படுறோம். நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க. இதுவரை இப்போ புதுசாக வந்துருக்காரு, 2 மாதம் ஆகுமா நீங்கள்? ஆமாம், பழைய இதை சொல்ல முடியாது. வந்து 51% தான் யூஸ் பண்ணியிருக்குது. ஆமாம், இன்னும் 49% யூஸ் பண்ணலை. இந்த இதில் வந்து 2,15,00,000 நேர்மையாக பண்ணியிருக்குது இந்த மாவட்டத்துக்கு. 1 கோடியில் நீங்கள் 51 லட்சம் தான் நீங்கள் போன வருஷம் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. அதை இப்போ உள்ள மாவட்ட தலைவர் வந்து அதை முயற்சி பண்ணி அதுவும் எல்லாருமே சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த திட்டம் வந்து நேரடியாக போய் பார்த்து செய்யணுங்கிறதுக்காக முதல்வரை எங்களுக்கு அறிவுரை கூறியிருக்கிறாங்க. ஆமாம், நல்ல ஆட்சி இப்போ நடந்துட்டு இருக்குது. இதில் நிறையா மக்கள்லாம் நல்லபடியாக பயன்பெறணும். யாரும் வந்து தொழில் தொடங்குறதுக்கு பணம் உதவி இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இதுக்காகத்தான் இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இதில் வந்து முதல்ல இஸ்லாமியர்களுக்கு இதில் கொடுக்கறது இல்லைங்கிற ஒரு இதை திட்டத்தை வச்சுருந்தாங்க. அதை நான் வந்து தலைவர்கிட்ட சொல்லி அதையும் சேர்த்துருக்குறோம். இங்கே வந்துருக்கிறீங்க, நான் பார்த்தேன் இஸ்லாமியர்கள்லாம். ஆமாம், அவங்களுக்கும் இதில் வந்து கொடுக்குறோம் இந்த திட்டத்தில் இருந்து. அதை நீங்கள் வாங்கி பயன்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கிக்குங்க. இதுக்கு மேலே இவங்க மேலே நீங்கள் வந்து முழு விருப்பத்தோடு செயல்படணும். அடுத்து திருமதி ராணி கனகபி, அடுத்து திருமதி கோகிலா கனக, அடுத்து திருமதி புவனேஸ்வரி என்பவர்கள், அடுத்து இலவச இஸ்திரி பெட்டி திரு சேகர் இலவச இஸ்திரி பெட்டி வழங்கப்படுகிறது. திரு முத்துமாரி தரப்பினர் பேரில் 9 பயனாளிகளுக்கு ரூபாய் 50,000. அவங்கெல்லாம் செயல்படுறாங்க. அவங்களோட உற்சாகப்படுத்துகிற லெவலில் அவங்களாம் நேரடியாக போய் பார்த்து அவங்களுக்கு சில அறிவுரைகள்லாம் சொல்லி இன்னும் எந்த மாதிரி நீங்கள் கடன் பெற முடியும், நாங்கள் அந்த கடன்லாம் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி 3 மாவட்டங்களில் போயிட்டு வந்திருக்கிறோம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம். இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அந்த பயனாளிகளுக்கு வந்து தகுதி இல்லைன்னு நிராகரிச்சுட்டாங்க. அப்படி ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு தெரியல, விளம்பரப்படுத்தலை. இந்த இதை வந்து அதிகமாக அவங்க விளம்பரப்படுத்தலை. அவங்க வந்து வந்த பயனாளிகள்லாம் ஓரளவு நாங்கள் திருப்திப்படுத்தியிருக்கிறோம். அதில் வந்த பயனாளிகள் வந்து குறைவு. அதனால தான் 51%. இந்த வருஷம் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோம்? இந்த வருடம் 215 லட்சம், அதாவது 2,15,00,000 ரூபா இந்த வருஷத்துக்கு இழக்கலாம். முழுமையாக அடையணும்னு நம்பிக்கை இருக்கு. ஆமாம், இப்போ வந்துடும். ஆட்சித்தலைவர் வந்திருக்கிறாரு, அவர் நல்லா செயல்படுறாரு. இன்னும் நாங்கள் போயிட்டு வந்ததில் அதாவது வெளியில் வந்து விளம்பரம் ஆகுது. விளம்பரத்தில் அந்த அதிகாரிகள்லாம்